ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகா டெய்லர் பேசுகிறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் தைக்கிற டைலர் மிஷினில் வந்து நூல் போட்டு தைச்சி காமிங்க காப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வச்சுருக்கிறது இப்போ ஜெம்சி மிஷின் தான். இது வந்து கரண்டு மோட்ரு மூலியமாக தான் போயிட்டுருக்கு. மோட்ரு மிஷினு தான். கீழே கால் வச்சு டச்சு பண்ணி மிதிக்கிற மிஷின். இது கால் வச்சு டச்சு பண்ணுறது தான் இது வந்து. ஓகே, வாங்க இப்போ நூல் போட்டு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த நூலை இதில் போட்டுக்கணும். த்ரெட்டு போட்டு காமிக்கான்னு கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். பாருங்கள், இதில் போட்டாச்சு. அடுத்துங்க பாருங்கள், உங்கள் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டையில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓட்டையில் விட்டு அடுத்து இதில் வந்து இதுலேயும் ஃபஸ்ட்டு ஓட்டையில் விட்டுங்க பாருங்கள். இந்த டென்ஷன் பாக்ஸுக்குள்ளே இந்த இது பாருங்கள், இந்த கேப்பு உள்ளே இப்படி வந்து இந்த கேப்பு உள்ளே இப்படி வரணும். இதில் ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பி உள்ளே போய் அப்புறமா இப்படி இங்கே பாருங்கள், இங்கே கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இப்படி உள்ளே இப்படி போய் அப்புறமா இப்படி மேலே வரணும். மேலே வந்து இங்கே பாருங்கள், இது உள்ளே போகணும். புரியுதா? நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன், பாருங்கள். இப்போ இது உள்ளே இந்த டென்ஷன் பாக்ஸில் இருந்திருக்க இதில் விடணும். இதில் விட்டு பாருங்கள், இங்கே ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மிஷினில். இந்த கம்பியில் கொடுத்து கீழே வரணும். கீழே வந்து அப்புறமா மேலே இந்த இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே தொலை உள்ளது இருக்குது பாருங்கள், ஓட்டை உள்ளது. இது உள்ளே இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு இது நூல் கோக்குற மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்கள். இதில் இப்படி வரணும். இப்படி வந்து விட்டு இது தூக்கிட்டு இப்படி விட்டுறணும். அடுத்தது வந்து பாபின் கேஸ் பாருங்கள், இப்படி இருக்கும். இதில் போட்டு பாருங்கள், இந்த இதுலேருந்து இப்படி இழுத்து விடணும். அப்போ தான் அங்கே நல்லா நிற்கும், தையலும் கரெக்டாக வரும். இப்போ உள்ளே போட்டுட்டு சத்தம் கேட்கணும். பாபின் நம்ம போடும்போது சத்தம் கேட்டுச்சுன்னா நல்லா கரெக்டாக பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ரஃப்பு துணியில் தைச்சி காமிக்கிறேன். இப்போ மிஷின் வந்து இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஆன் பண்ணிடுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இதை இப்படி இது பண்ணிக்கணும். ரிவர்ஸ் இப்படி சுற்றிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். பாருங்கள், தையல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுமாதிரி தான் தையல் வரும். இங்கே வந்து நல்லா கரெக்டாக நல்லா இதுக்கு வந்து ஜெம்சி மிஷினு, இது வந்து கரண்டு மிஷினு. இது ட்ரைனிங் எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரைனிங் எடுத்தால் தான் அந்த கால் வச்சு டச்சு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். உடனே இது வந்து ஜெம்சி மிஷின், இது வந்து கரண்ட் மிஷின் உடனே கற்றுக்க முடியாது. பெடல் மிஷினுன்னா நம்மளுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் மிரிச்சோம்னா பெடல் மிஷினு ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும், நல்லா கற்றுக்கலாம். இந்த மிஷினு கொஞ்சம் ஒரு 3 மாதமாவது நம்ம நல்லா ட்ரைனிங்கு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரமாவது உட்காந்து நீங்கள் நல்லா விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 மாதத்துக்கு பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இதோடைய ட்ரைனிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். நான் இப்போ நூல் போட்டு தச்சு காமிச்சது புரிஞ்சுதா என்னென்னு தெரியல. புரியலன்னா கேளுங்க. ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.